வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எப்பவுமே ஒருத்தருடைய லைஃப் எப்படியெல்லாம் மாறணுமோ அப்படியெல்லாம் மாறும். ஒரு சில டைம் லைஃப் உங்களை காப்பாற்றணும்னு நினச்சா காப்பாற்றிடும். அப்படி ஒரு இன்சிடென்ட் தான் 2016 நடந்துச்சு. 2016 ஒரு 3 பேர் சேர்ந்து போட்டில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதின்னு வச்சுக்கோங்க. அப்படி அந்த 3 பேர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அலை அதிகமாக வந்ததுனால தண்ணி வந்து போட்டுக்குள்ளே போய் அப்படியே போட்டு தண்ணிக்குள்ளே மூழ்கிடுது. இதனால அந்த 3 பேர் அப்படியே ஸ்விம்மிங் பண்ணிட்டு ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டில் ஸ்டே பண்ணுறாங்க. அங்கே எதுவுமே கிடையாது, சாப்பிட்றதுக்கு உணவில்லை, அங்கே யாருமே வாழலை. அது ஒரு தனிப்பட்ட ஐலாண்டு. அப்படி அந்த ஐலாண்டில் 3 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள் கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பெரிய குச்சி எடுத்து ஹெல்ப் அப்படின்னு சொல்லி பெருசாக மண்ணில் எழுதியிருக்காங்க. அது சேட்டலைட் வியூவில் பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தருக்கு தெரிஞ்சு அவர் உடனே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நேவிக்கு சொல்லி அவங்க போய் அவங்க 3 பேரையும் காப்பாற்றிருக்காங்க. ஆனால் ஒரு 3-4 நாள் அவங்க சாப்பாடே இல்லாமல் இருந்திருக்காங்க. சரி, எதுக்கும் ஹெல்ப்னு எழுதி வைப்போம், ஏதாவது ஹெலிகாப்டரோ இல்லை பிளைனோ போச்சுன்னா நம்மளை பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு எழுதி வச்சா அது எங்கேருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். நம்மளோட கால் பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபிங்கர்ஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்லிப்பர்ஸ் ஷூஸ் தான். நமக்கே டிஃபால்ட்டாக என்னென்னா ரொம்ப ப்ராடான ஷூஸ் போட்டால் நம்ம கால் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றதுனால ரொம்ப நேரோவாக போட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய காலோடைய விரல்களை அப்படியே ஷார்ப்பாக பார்த்துக்கிறோம். இப்படி ரொம்ப கூமாச்சியாக இருக்கிறது ஒரு சில டைம் நமக்கு சிக்கல் தான். ஏன்னா இப்போலாம் நம்ம நடக்கும்போது நிறைய ஸ்லிப் ஆகும், பார்த்துருக்கீங்களா? ஆனால் அந்த டைமில் ஆதி காலத்து மனுஷங்களாம் நடக்கும்போது எங்கேயுமே ஸ்லிப் ஆகாது. ஏன்னா நம்ம பாடியோடைய ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க நடப்பாங்க, ஓடுவாங்க, குதிப்பாங்க. அவங்களால எவ்வளோ உயரத்தில் இருந்து குதிச்சாலும் அதை எப்படி தப்பிக்கணும்னாது அவங்களுக்கு தெரியும். அதுக்குன்னு ரொம்ப ஹைட்டு கிடையாது, ஓரளவுக்கு உயரத்துலேருந்து குதிச்சா ஒரு முதல் மாடியிலேருந்து குதிச்சாங்கன்னா எப்படி தப்பிக்கணும் அந்த அளவுக்காவது அவங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ நம்மளால் அதெல்லாம் முடியாது, உடனே ஃப்ராக்சர் தான். இப்படி இருக்கும்போது அந்த கால் விரல்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுடைய காலில் ரொம்ப கிரிப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவுமே மலைவாழ் மக்களெல்லாம் போய் பார்த்தோம்னா அவங்களுடைய கால் விரல்கள் எல்லாமே அப்படி கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி தான் இருக்கும். ஒவ்வொரு விரலுக்கும் இடையில் நல்ல டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனால் நம்மளுடைய விரல் பார்த்தோம்னா நம்மளுடைய சுண்டு விரலே உள்ளே போக கஷ்டப்படுன்ற மாதிரி தான் நம்மளுடைய விரல்கள்லாம் இருக்குது. இந்த அமைப்பு அது நம்ம பிறப்புலேருந்தே வந்த அமைப்பு கிடையாது. அது அப்படியே நாளடைவில் ஜென்ரேஷன்ஸ் வர வர மாறுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் தாய்வானுக்கு ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போகிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனால் அங்கே போனால் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். ரோட்டில் நிறைய ரெட் கலர் கவர்ஸ் இருக்கும், அந்த கவருக்குள்ளே நிறைய பணமும் இருக்கும். தயவு செஞ்சு அந்த பணத்தை மட்டும் எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கிற யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா அங்கே கல்யாணம் ஆகாமல் இறந்து போன ஒரு பொண்ணு இருப்பாங்க இல்லையா, அவங்க இறந்த உடனே அவங்களுடைய நினைவாக நிறைய பணத்தை ஒரு ரெட் கலர் கவரில் போட்டு ரோட்டில் தூக்கி போட்டுருவாங்க. அந்த ரெட் கலர் கவரை யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் அந்த ஆவியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கா. இப்போ ஒரு வேளை நீங்கள் தாய்வானுக்கு போகிறீங்க, அங்கே இதே மாதிரி ஒரு ரெட் கலர் கவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை எடுத்திங்கன்னா அந்த பொண்ணு உங்களை தேடி வரும், ஆவியாக உங்கள் பின்னாடியே சுற்றும் அப்படின்ற மாதிரி நம்புகிறாங்க. எதுக்கு வம்பு, உஷாராகவே இருங்க. பல்லு வலி எல்லாருக்குமே காமனாக வர்றது தான். சரி, இப்போ இந்த பல்லு வலி ஒருத்தருக்கு வரும்போது வலி கம்மியாக இருக்குது, இன்னொருத்தருக்கு வலி ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த பல்லு வலிக்கே வருவோம். இந்த பல்லு வலி நம்மளுடைய பல்லில் மட்டுமே வலிக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் எப்போ ரொம்ப டீப்பாக அந்த ரூட் கேனல் வழியாக உள்ளே போய் திடீர்னு அந்த நர்வ்ஸுக்குள்ளே டச் ஆகுதோ அப்போ நமக்கு ஒரு பெயின் சடனாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வலி நம்மளுடைய பல் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஆனால் பல்லை தாண்டி நரம்புக்கு போகும்போது வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளுடைய பிரெயின் ரொம்ப அதிகமாக சிக்னல் கொடுக்க ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க. 1967 ஜான் ஷெஃபர்ட் பேரன் அப்படின்ற ஒருத்தர் இல்லைன்னா இந்நேரம் உங்களால் ஏடிஎம்முக்கு போய் பணத்தெல்லாம் விட்ரால் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஏடிஎம் மிஷினை கண்டுபிடிச்சதே இவர் தான். இப்போ இந்த ஏடிஎம்முக்கு போகும்போது நம்ம என்ன பின்னு போட்டோம் அப்படின்னு யோசிச்சா டப்பு நம்ம ஞாபகத்துக்கு வந்துடும். ஏன்னா அது 4 டிஜிட் பின் அப்படின்றதுனால 4 டிஜிட் தானே, நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாதா? 1 2 3 4 0 0 0 0 இப்படிலாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் ஃபஸ்ட்டு இவர் கண்டுபிடிக்கும் போது அந்த ஏடிஎம் பின்னு 6 பின்னாக இருக்கிற மாதிரி தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் பாருங்கள், அவங்க ஒய்ஃபால் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்ற ஒரே காரணத்தினால, யார் இவரோட ஒய்ஃபால் 6 டிஜிட் ஞாபகம் வச்சுக்க முடியல, மறந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற காரணத்தினால அதை 4 டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணி இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஏடிஎம் மிஷின்லையும் 4 டிஜிட்டாக வந்துருச்சு. இவர் ஒரு வேளை ஒய்ஃபு மறக்கிறாங்களே அப்படின்றதுக்காக பண்ணாங்களா, இல்லை ஒய்ஃபுக்கே மறக்குது அப்போ மற்றவங்களுக்கு மறக்காதா சரி அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் பண்ணாரான்னு தெரில. ஆனால் ஆக மொத்தத்தில் பண்ணிட்டாருங்க. நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மொபைலை எதுக்காக வாங்குவீங்க? யாரோ ஒருத்தர்கிட்ட பேசுகிறதுக்காக, டெக்ஸ்ட் பண்ணுறதுக்காக, இல்லை சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்காக வாங்குவோம். ஆனால் முன்னாடிலாம் டெலிஃபோன் வாங்குறாங்க அப்படின்னா அது ஒன் அண்ட் ஒன்லி யார்ட்டையாவது பேசுகிறதுக்காக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் மெசேஜ் அனுப்புறதுக்கு பேஜர் அப்படின்னு தனியாக
தனியாக ஒன்று இருந்துச்சு இல்லையா? சரி, இப்போ இந்த டெலஃபோன் எடுத்துப்போமே. இந்த டெலஃபோனை எடுத்து நம்ம ஹலோ அப்படின்லாம் சொல்லி பேசிக்கிறோம். ஆனால் அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் தான் முதல்ல டெலஃபோனை கண்டுபிடிச்சாரு. அவர் சொன்ன முதல் வார்த்தை தான் ஹலோ அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அவர் கொடுமையை பாருங்க, அப்படி அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் என்னதான் டெலஃபோனை கண்டுபிடிச்சிருந்தாலும் அவருடைய அம்மா கிட்டயோ அவருடைய ஒய்ஃபு கிட்டயோ பேசவே முடியாது. ஏன்னா அவங்க 2 பேருக்குமே காது கேட்காது. இப்படி ஒரு விஷயம் இருந்தாலும் அவர் என்னதான் இந்த உலகத்துக்கு தேவையான ஒரு டெலஃபோன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிருந்தாலும் அவரால் அவங்க அம்மாட்டையும் அவங்க ஒய்ஃப்கிட்டையும் டெலஃபோனில் பேச முடியலையே அப்படின்ற வருத்தம் அவருடைய மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சான். காட் வில் பி வித் யூ, இதுக்கான அர்த்தம் என்ன? கடவுள் உங்க கூடயே இருப்பாரு அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் இப்போ குட் பாயும் இந்த காட் வில் பி வித் யூ ஒன்றுன்னு சொன்னால், முன்னாடியெல்லாம் யாராவது ஒருத்தங்க எங்கேயாவது பிரியிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள பார்க்குறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அப்படின்னா சரி, கடவுள் உங்க கூடயே இருப்பார், காட் வில் பி வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. இது இவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால சட்டுன்னு சொல்லணுன்றதுக்காக அப்படியே சுருக்கிட்டே வந்திருக்காங்க. காட் வில் பி யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கிட்டே வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அது குட் பாய் ஆச்சு. இப்போ குட்டும் போய் அது பாய் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முன்னாடி எங்கேயோ இருந்தது, இப்போ எங்கேயோ வந்துருச்சு. இப்போ குட் பாய் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஓகே, நமக்கு டாட்டா காட்டுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அதுக்கான அர்த்தமாக இருந்ததே வேறு, அந்த அர்த்தமே மாறிப்போச்சு. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.